ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள நம்ம வந்தாச்சு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டாலாம் நான் கொண்டாடல, நார்மலாவே நம்ம சிம்பிளா தான் கொண்டாடுவோம். உண்மையே சொன்னோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம சாமி கூட கும்பிட முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா எங்க மாமியாரோட அக்கா வீட்டுக்கார, அதாவது எனக்கு பெரிய மாமனார் தவறிட்டாங்க. அதனாலதான் இந்த வருஷம் நாங்க சாமி கூட கும்பிடல. அதனாலதான் நம்மளால ரெகுலரா வீடியோவும் போட முடியல. ஒரு 4 நாள் கேட்ட ரெகுலரா நான் vlog போடாததுக்கு ரீசன் இதுதான். நைட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு லேட்டா படுத்தனால காலையில எந்திரிக்கவே முடியல. 6 மணிக்கு தான் இன்னைக்கு நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே ஒலைய அடுப்புல கேஸ் அடுப்புலயே போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு நான் வெளியே வைக்கல, நம்ம கேஸ் அடுப்புலதான் சாப்பாடு வச்சு வடிச்சு விட்டுட்டேன். குக்கர்ல பருப்பு போட்டு விட்டுட்டு சாம்பாரை நான் கூட்டி விட்டுட்டு தம்பி தாடி கம்புக்கு, தம்பியும் மிஸ்ஸியாவையும் தாடி கம்பு போறேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேர்த்தையும் கிளப்பி தாடி கம்பு அமுச்சு விட்டுட்டு நான் வீட்டுல கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுல துவைச்ச துணி எல்லாம் கிடந்தது, அந்த துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தியான டயத்துல நான் வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா வீட்டுல டிவில பழைய மெலடி சாங்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் வீட்டுல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பாட்டை டிவியில போட்டு விட்டுட்டு வீட்டுல எல்லா வேலையுமே நான் சுறுசுறுப்பா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பாட்டை போட்டா மட்டும்தான் நான் அது மாதிரி வேலை பார்ப்பேன். அந்த 80-90கள்ல வந்த பாட்டெல்லாம் கேட்க கேட்க இனிமையா இருக்கும். இளையராஜா கிட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மாதிரி யாரெல்லாம் மத்தியான நேரத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. என்ன மீனா இவ்வளவு துணியை மடிக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நான் எப்படி அப்படின்னா இன்னைக்கு துணி துவைக்கிறேன் அப்படின்னா அந்த துணியை துவைச்சு அலசி காய போட்டு நான் சேர்ல எடுத்து போட்டேன் அப்படின்னா அடுத்து எப்ப நான் துணி துவைக்கிறேனோ அப்பதான் நான் மடிக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் துணி துவைச்சிறேன். ஒரு நாள் ஃபுல்லா அடுத்த துணி துவைக்கிற மட்டும் அந்த துணி அந்த சேர்லயே தான் கிடக்குது. எனக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கா இல்ல எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் இன்னும் என்னால மாத்திக்க முடியல. கூடிய சீக்கிரத்துல மாத்திக்கிட்டேன்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது மாதிரி அட்டைப்பெட்டி கொடுத்தாங்கன்னா நான் அதை தூக்கி போட மாட்டேன். அந்த அட்டைப்பெட்டியை எவ்வளவு டேமேஜா இருந்தாலும் செலேட்டை போட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது மாதிரிதான் இந்த அட்டைப்பெட்டியை நான் தம்பிக்கு துணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி துணி எடுக்கும்போது களைச்சு விட்டுருவான். அதனால நான் துணி மடிக்கும் போதெல்லாம் அந்த அட்டைப்பெட்டியை கரெக்ஷன் பண்ணி வைப்பேன். இன்னைக்கு அதே மாதிரிதான் கரெக்ஷன் பண்ணி வைக்கிறேன். எறும்பு வேற வந்துகிட்டே இருக்கு. இந்த எறும்பு போறதுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல. பீரோக்குள்ள நீட்டா அடுக்கி அழகா வச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் எறும்பு இருக்கு. இந்த ரேக்லயும் எறும்பு இருக்கு, தம்பியோட அட்டைப்பெட்டிக்குள்ளேயும் எறும்பு இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு எறும்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாட்டை கேட்டுக்கிட்டே பதறாம நான் துணியை மடிச்சு முடிக்கிறதுக்கே மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாம்பார் தானே இன்னைக்கு வச்சோம், சாம்பார் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நான் மத்தியான டயத்துல சூடு பண்ணிடுவேன். அதனால சாம்பாரை சூடு பண்ணிட்டு மெலடி சாங்ஸ், மத்தியான டயத்துல பழைய சோறு, வெங்காயம், அப்புறம் இன்னைக்கு வச்ச சாம்பாரை ஒரு டம்ளர்ல ஊத்தி அந்த பழைய சோத்தோட அந்த சாம்பார் அப்புறம் பிளஸ் வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்டா இருக்கும். அதனாலதான் இப்ப நான் பழைய சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடுறதுக்காக. விநாயகர் சதுர்த்தி அதுமா எல்லாத்து வீட்லயுமே கொலக்கட்டை, சுண்டல், இது மாதிரி பொரி அது மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல நான் பழைய சாப்பாடு தான் சாப்பிடுறேன். எனக்கு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படிதான் போச்சு. நம்ம வீட்டுல நடக்கிற இந்த உண்மையை நான் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படியே பேசி பேசி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நீங்க வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் இப்பயும் சொல்றேன், அந்த வீடு நம்மளுக்கு கிடையாது, என்னோட மச்சானுக்கு அந்த வீடு. இன்னும் சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, மீனா நீ வளர்ந்து வர்றது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அந்த வீடு உங்க வீடு இல்லைன்னு ஏன் அப்படி பொய் சொல்றீங்க? உண்மை சொன்னா நாங்க என்ன பண்ண போறோம், ஏன் அப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் உண்மைதாங்க சொல்றேன், அந்த வீடு நம்மளுக்கு கிடையாது, என்னோட மச்சானுக்கு தான் அந்த வீடு. நாங்க தான் இந்த வீட்டுலதான் இருப்போம். இந்த வீடு எங்களுக்கு, அந்த வீடு அவங்களுக்கு. நான் பொய் சொல்றேன் அப்படின்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நான் எந்த வீட்டுல இருந்து வீடியோ போடுறேன், பிளாக் எல்லாம் எங்க இருந்து போடுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க ஏன் அவங்களாட்டி இவ்வளவு வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா எனக்கு ராபர்ட் அண்ணாவை தான் பிடிக்கும், மீனா வர சீன் போடுறா அப்படின்னு சொல்றீங்க. நானாதான் இருக்கேன், நான் சீன் எல்லாம் போடல, உங்க பார்வைக்கு தான் அப்படி தெரியுது. ஏன் இப்படி புதுசா அப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல.
நான் முதல்ல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். ஒன்னும் எனக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்ல. நான் ஒரு பியூட்டிஷியனா இருக்கேன். அதனால எனக்கு செல்ஃப் க்ரூமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எனக்கு நானே க்ரூமிங் பண்ணிக்கிறேன். வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. இன்னைக்கு நான் திண்டுக்கல் போயிருந்த போது 10 ரூபா கடைக்கும் போயிருந்தேன். அங்க எதுக்காக போனேன் அப்படின்னா, மேக்கப் ப்ரஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். எதுக்கு எவ்வளோ அந்த வாரம் அந்த ரேட்டில் அது பக்கத்தில் ரவுண்டாக இருக்கு. ஆ டம்ளர் எடுத்தால் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன ஒன்றுமே கேட்காம இருக்கேன். இல்லை ஒளிதான் இருக்கு. இது எடுத்துக்கலாமா? இதாக இருக்குமா? நீ வாங்கி தான் கொடுக்குற, ஒன்றும் உருப்படியெல்லாம் வச்சுக்கல. விஜித் என்னடா வேணும்? ஆ யானையா? வா கோயிலில் இருக்கு, யானைகிட்ட போகலாமா? ஆ கோயிலில் இருக்க யானை போகலாமா? கோயிலில் இருக்க யானை தம்பி வந்து எதுவும் கேட்பானோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். எதுவுமே கேட்கல. அவன் சமத்தா இருந்துகிட்டான். ஏன் அவன் கேட்கல அப்படின்னா, அவன் இங்க பாக்குற பொருள் எல்லாமே அவன்கிட்ட வீட்டுல இருக்கு. விளையாட்டு சாமானா வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனுக்கே விளையாண்டு போர் அடிச்சனால அவன் வேற எதுவுமே கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.